உலகெங்கும் இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு நாள் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு ஜூலை 23 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரான விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் இன்னைக்கு தாங்க ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்திருக்குங்க, எவ்வளவு வேதனைகளை தாங்கியிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நினைவில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் குறிப்பிட்டு ஒரு 5 விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். விஜய் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த படத்துக்கு சான்றிதழ் கிடைப்பதே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அதிலும் அவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் படம் இத்தனை மாதங்கள் கழித்து வெளியாகக்கூடிய சமயத்தில் அந்த படத்தில் ஒரு சில வன்முறை காட்சிகள் இருக்கிறதுனால படத்துக்கு சான்றிதழ் கிடைச்சிருக்குங்க. ஸோ இந்த படத்தை 18 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். டிக்கெட் எடுத்து செல்லும் பொழுதே உங்களுடைய முகம் தெளிவாக தெரியும். அரசு அடையாள சான்றை தியேட்டருக்கு செல்லும் பொழுது நிச்சயமாக எடுத்துகிட்டு போகணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் இது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் அடையாளமாக காண்பித்துக்கலாம். இது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உங்களை தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலமாக சின்ன குழந்தைங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்க முடியாது. அதுவும் குறிப்பாக தேட்டரில் போய் பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்தில் இப்போ தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் அவர்கள் ஒரு காட்சியில் நடிச்சிருக்காருங்க. அதாவது இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேரே வரலாறு அப்படின்ற ஒரு பாடலில் விஜயோட அந்த காட்சியில் நடிச்சிட்டு போயிருப்பார். அதே மாதிரி தாங்க முதல்வர் விஜயினுடைய நெருங்கிய நண்பரும் தற்போது மீன்வளத்துறை அமைச்சருமான ஸ்ரீநாத்தும் ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்காரு. இது குறித்து சமீபத்தில் கூட்டத்தில் பேசின அவர் விஜய்க்காக உயிர் தியாகம் செய்யக்கூடிய நண்பன் கேரக்டரில் தான் நான் நடித்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பெருமையாகவே சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி அமைச்சர்கள் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்றதுனால தான் இந்த படம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னே சொல்லணும். அதே மாதிரி ஜனநாயகன் திரைப்படத்தில் நிறையவே அரசியல் ஆதிக்கம் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு புதிய தகவல் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஜனநாயகன் படம் அப்படிங்கும்போது பேரை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் அதில் எதை பற்றி அதிகமாக இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக இந்த படம் அரசியல் சார்ந்த ஒரு படம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் கட்சியை தான் நம்ம டிவிகே அப்படின்னு கூறிட்டு இருக்கோம். ஆனால் இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா டிவிகே எனும் எழுத்துக்கள் பல இடங்களில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதில் நிறைய இடங்களில் இந்த டிவிகே அப்படின்ற ஒரு எழுத்து இருந்தது. ஸோ இதை ட்ரெய்லரில் யாரெல்லாம் பார்த்தீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டிவிகே அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கிடையாதுங்க, தளபதி வெற்றி கொண்டான். இதை சுருக்கி தான் படத்தில் விஜய் தன்னுடைய உடலில் டிவிகே அப்படின்னு பச்சை கொத்தி இருப்பார். ஸோ இதை அரசியல் கட்சி அப்படின்னு யாரும் நினச்சிக்காதீங்க. இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அரசியல் ஒன்றும் விஜய் அவர்கள் ஆரம்பிக்க கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணார். இந்த டிவிகே அப்படின்றது படம் ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. மட்டும் இல்லாமல் அரசியலில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை அந்த படத்துலேயே குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ படம் தான் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க, அரசியல் கட்சி அதுக்கப்புறமா உருவானது தான். அப்படிங்கும்போது யாரும் அதை தப்பாக பேச முடியாது. இந்த டிவிகே அப்படிங்கிறது தமிழ் வெற்றி கொண்டான் அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். அதுக்கப்புறமா தான் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஸோ அதனால் யாரும் இந்த டிவிகே அப்படின்றத அரசியல் சார்ந்த விஷயமா யாரும் நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அர்த்தம் கொடுத்துருக்காங்க. இந்த டிவிகேக்கு 2 அர்த்தம் இருக்குங்க. இப்போது டிவிகே அப்படின்னாவே தமிழக வெற்றி கழகம், ஆனால் படத்தில் டிவிகே அப்படிங்கிறது தளபதி வெற்றி கொண்டான், அதுதான் சுருக்கி தான் டிவிகே அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனநாயகன் திரைப்படத்தில் விஜய்க்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான இயக்குனர்களான அட்லி, லோகேஷ், கனகராஜ், நெல்சன் உள்ளிட்டோர் எல்லாருமே கேமியோ ரோலில் நடிச்சிருக்காங்க. இவங்க கிளைமேக்ஸில் பத்திரிகையாளர்களாக வர மாதிரி சொல்லப்படுதுங்க. முதல்ல இந்த படத்தினுடைய இயக்குனர் இருக்கக்கூடிய வினோத் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த கேமியோவில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினைத்த ஆட்களே வேறு யாரோ தானா. அதாவது அவர் ஒன்று நினச்சிருக்காரு. அவர் என்ன நினச்சிருந்தார் அப்படின்னா விஜயினுடைய வெறித்தனமான ரசிகர்னு சொல்லக்கூடிய வருண் சக்கரவர்த்தியை தான் இந்த கேமியோவில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சாராம். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் வீரர் அப்படின்றத தாண்டி ஜீவா படத்துலேயும் அதிகமாக நடிச்சிருப்பார். இவரை நடிக்க வைக்க விவாதங்கள்லாம் நடந்த போது வினோத்தினுடைய துணை இயக்குனர்கள் அட்லி, லோகி, நெல்சனுடைய பெயரை சொன்னதுனால அவங்களே நடிக்க வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் கிடச்சிருக்குங்க.
அதே மாதிரி விஜயினுடைய ஜனநாயகன் திரைப்படம் பகவத் கேசரி திரைப்படத்தினுடைய ரீமேக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் பலருக்குமே இப்போ வந்து எழுந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா படத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய வினோத் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் அதுக்கான விளக்கத்தையும் வந்து தெளிவாக கொடுத்திருந்தாரு. அதில் தான் விஜய் கிட்ட ஒரு கதையை வந்து சொன்னதாகவும் அவருக்கு அந்த கதையில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும் பகவந்த் கேசரி படத்தை காண்பித்து இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டை போல எடுக்க சொன்னதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ஜனநாயகன் படத்தில் பகவந்த் கேசரி படத்தில் ஒரு சில காட்சிகள் வந்து இருக்கும், அதே மாதிரியான காட்சிகளும் கதை அம்சமும் வந்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இருந்தாலும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பல காட்சிகளில் நிறைய மாற்றங்களை செய்து தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா முழு ரீமேக்காக இருக்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ விஜய் அவர்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப தான் இதில் ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றி வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்இடி திரையில் ப்ரொமோஷன்கள் எல்லாமே வந்து களை கட்டி வந்து பறந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு படம் கிடையாது. ஏன்னா முன்னே இளைய தளபதி விஜய் நடிகராக மட்டும் இருந்தார். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ முதலமைச்சராக அந்த படத்தை வந்து பார்க்க போகிறாரு. விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சி இந்த படத்தில் வந்து நடித்தாரா, இல்லை அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்தை எல்லாம் இயக்குனாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போது அந்த படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் விஜய் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்து ஆயிட்டார். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனமானது பறக்கும் எல்இடி திரையில் ப்ரொமோஷன் வந்து செய்திருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சினிமா உலகில் முதன்முறையாக நடந்திருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்கது. இதை மக்கள் பலரும் வந்து ரசிச்சிட்ருக்காங்க. இருந்தாலும் முதல்வராகிய விஜய் ரொம்ப ரொம்ப பிஸியாக வந்து இருக்கார். ஸோ அவருக்கு இந்த விஷயம்லாம் வந்து தெரிந்திருக்குமா அப்படிங்கிறதே எல்லாருக்கும் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவரும் வந்து இந்த படத்தை பார்த்தாருன்னா இந்த விஷயங்களை எல்லாத்தையும் வந்து பார்ப்பார். இதெல்லாம் அவருக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வினோத் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா பல போராட்டங்களுக்கு அப்புறமா இந்த படம் இன்றைக்கி வந்து வெளியாக போகுது. ஸோ யாரெல்லாம் இந்த படம் வெளியாகக்கூடிய இன்றைக்கி பார்க்க போகிறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படத்தை வந்து 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு பார்க்க முடியும். அதனால் யாருக்கெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி விஜய் உங்களுக்கு பிடிக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் உங்களுக்கு முதல்வராக வந்து பிடிக்குதா, இல்லை நடிகராக இருக்கும் பொழுது வந்து பிடிக்குதா அப்படின்றத பற்றியும் மறக்காமல் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜனநாயகன் திரைப்படம் இன்றைக்கி உலகெங்கும் இருக்கக்கூடிய 8000 தியேட்டர்களுக்கு மேலே வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கக்கூடியது அப்படின்னா விஜயனுடைய ரசிகர்கள் தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு செம்ம சர்ப்ரைஸ் வந்து இந்த படத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சார்ந்த அப்டேட்டாக இருக்கட்டும், அரசியல் சார்ந்த அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.